வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டிசம்பர் 21 வேதாத்ரி மகரிஷியின் அமுதமொழிகள். இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில். ஆம் அன்பர்களே, நமக்குள்ளாக ஒரு ஆசை எழுந்துருச்சு அப்படின்னா அந்த ஆசை படுவது தவறல்ல. அந்த ஆசையே உடனே முடியுமா? அதை முடித்தா அதனால் நமக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளணுங்க. எந்த ஒரு ஆசையும் எழுவது தவறு கிடையாதுங்க. அதை நம்ம நிறைவு செஞ்சுக்கிட்டால் அதனால் துன்பங்கள் வருமா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். நம்மளால் அதை சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நல்ல யூகம் பண்ணி பார்த்துக்கணுங்க. இப்போ இந்த கொரோனா பிரச்சனை, பஸ்ஸு போக்குவரத்து ரொம்ப குறைவு தான். ஒரு கார் வாங்கிட்டால் பரவாயில்லையாக தான் இருக்குது, தப்பு கிடையாது. அந்த கார் வாங்கிட்டால் அதற்கான லோன் கட்டுறது, அதற்கான பண வசதிகள் நம்ம இடத்துல இருக்கா? அதை லோன் போட்டு வாங்கினாலும் அதை நம்மளால் கட்டக்கூடிய நமக்கு தகுதி இருக்கா? அதுக்கு தேவையான பெட்ரோலு, ரிப்பேர் செலவு, டிரைவர் செலவு இத்தனை இருக்குது. இதையெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத முதலையே முடிவு பண்ணி வச்சுக்கணுங்க. அப்படி முடிவு பண்ணி வச்சுக்கிட்ட பிறகு தான் அந்த ஆசையை நமக்கு திட்டமிட்டு செயலாக்கணும் விழிப்பு நிலையோடு. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இவ்வளோ லட்சத்து போட்டு ஒரு லட்ச ரூபா கட்டினீன்னா போதுங்க, ஒரு 10 லட்ச ரூபா கார் எடுத்துக்கலாம், இவ்வளோ நாளில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தவங்க பேச்சு கேட்டுட்டு நம்மளால் லோன் கட்ட முடியலைன்னா என்ன பண்ணுவாங்க? காரை தூக்கிட்டு போய் அங்கே ஆஃபீஸில் முன்னாடி நிறுத்திக்கிட்டு பணமும் போச்சு, காரும் போச்சு. அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுங்க, அந்த ஆசையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அதனால் என்ன விளைவு ஏற்படுது அப்படிங்கிறத யூகித்து கொண்டு அந்த செயலை நாம் செய்ய வேண்டும். அப்படி ஆசையை திட்டமிட்டு செயல்படுத்தால் மட்டும்தாங்க நம்மளால் எந்த பண்ண முடியுங்க, எதையும் சாதிக்க முடியும். அதை வள்ளுவர் அழகாக சொல்வாராரு, இன்பம் இடையராது ஈண்டும் அவாவெனும் துன்பத்துள் துன்பம் கெடின் அப்படின்னு சொல்வார். தற்சோதனை செய்து ஒவ்வொரு ஆசையாக, இந்த ஆசை எனக்கு தேவையா, இது நிறைவேற்றிக்க எனக்கு வசதி வாய்ப்பு இருக்கா, இது நிறைவு செய்தால் எனக்கு நன்மையாக வருமா தீமையாக வருமா என்று ஆராய்ச்சி கொண்டே தான் இருக்கணும். அந்த ஆராய்ந்த பிறகு தான் அந்த ஆசை நம்ம என்ன பண்ணுங்க, நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. அந்த ஆசையை சீரமைக்கும் அந்த பயிற்சியில் நம்ம இந்த ஆசைகளை அதனால் எழுகின்ற விளைவுகளையும் சரியாக யோகம் பண்ணி அந்த ஆசையை நிறைவு செய்தால் மட்டும்தான் என்னங்க, அந்த ஆசை அமைதியாக இயங்கும். இல்லைன்னா அதனால் துன்பம் ஏற்பட்டு மனம் உழன்று வாடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஆசை ஏற்பட்டும் போதே அது எந்த இடத்துல பிறந்து எங்கே ஒடுங்குது, அப்போ அந்த ஆசையை நிறைமனமாக மற்ற எல்லா நலன்களையும் பெறுவதாக எளிதாக சாத்தியமாகி வாழ்வின் லட்சியமே நிறைவேற்றிய ஒரு உணர்வாக நாம் இதை என்ன பண்ணணுங்க, தெளிவாக இருக்கணும். அப்போ இந்த தெளிவு அப்படிங்கிறது நமக்குள்ளாக எப்பயும் இருக்கணும். மனதை எப்படி வச்சுக்கணுங்க, விழிப்பு நிலையோடு வச்சுக்கணும். விளைவறிந்த விழிப்பு நிலையோடு வைத்துக்கொள்ளணும். அந்த விழிப்பு நிலையோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, ஆசைகளையும் சரி எண்ணத்தையும் சரி தெளிவாக வச்சுக்கணும். ஆசைதனை ஒழிக்கவென்று பலர் சொன்னார்கள், அது எழுந்துவிட்ட பின் அழிப்பதெங்கே? ஓசை முதல் ஐயுணர்வு ஒன்று சேர்ந்து உள்ளுணர்ந்தால் அமைதி என்பர், உணர்ந்தோர் மட்டுமேன்ட்டார். அப்போ அதை உணர்ந்து செய்தால் மட்டும்தாங்க நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, நிம்மதியாக வாழ முடியும். அவசரப்பட்டு எந்த ஆசையும் நிறைவேற்றிக்கிட்டு ஐயோ இப்படி ஆயிட்டமே அப்படின்னு நம்ம கஷ்டப்படக்கூடாது. சாப்பாடே எடுத்துக்கோங்களேன், உதாரணமாக நல்லா இருக்குன்னு நல்லா சாப்பிட்டுட்டோம்,
சாப்பிட்ட பிறகு வயிறு என்ன பண்ணுதுங்க, ஒரு மாதிரியாக இருக்குது. சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குது, அதற்கு பின்னாடி ஏற்படுகின்ற தொந்தரவுகளை யார் அனுபவிக்கிறதுங்க? அதையும் நாம் தான் அனுபவிக்க வேண்டும். அதனால தான் ஒரு ஆசை எழும்போதே அதனால் எழும் விளைவை யூகித்து கொண்டு செய்து திட்டமிட்டு செயல்புரியும் போது அங்கே எல்லாம் சிறப்பாக அமையும். அதை புரிந்து கொள்ள அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற.